அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் சிங்கார வேலனின் ஒரு பக்தனின் கதை. இந்த கதை ஜோதிடம் சார்ந்த கதை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த கதையினுடைய தொடரில் செண்பகத்துக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. செண்பகம் விருப்பப்பட்ட பையன் வினோத்குமாரியை கல்யாணம் பண்ணிக்கிற செய்தி, நல்ல தகவல் வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் வீட்டில். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை, நல்ல மங்களகரமாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவள் அலுவலகத்துக்கு போகிறான். அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, கல்யாணம் களை கட்டிடுச்சு. கல்யாணம் இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாதம் இருந்தாலுமே இப்போவே கல்யாணம் பொண்ணு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக முகத்தில் தெளிவாக இருக்க, சந்தோஷமாக இருக்க. இதே மாதிரியே நல்லபடியாக டென்ஷன் படபடப்பு இல்லாமல் போயிட்டு வா அப்படின்ட்டு வாழ்த்தி அனுப்புகிறாங்க. சரி, அலுவலகத்துக்கு போகும்போது சரி அங்கே ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இருப்பாங்க, நண்பர்களுக்கெல்லாம் இந்த செய்தியை சொல்லிடுவோம். கல்யாணத்துக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு, பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்லையெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டாங்க, நீ கல்யாணமெல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது அப்படிங்கிற தகவலை முத அவளுடைய உயிர் தோழி சிவகாமிகிட்ட சொல்லிடணும் அப்படின்ட்டு ஆஃபீஸுக்கு போகிறான். ஆஃபீஸ் போனோன்னையுமே இந்த தகவல் யூகமாக தெரிஞ்சுக்கிட்ட சிவகாமி செண்பகத்தை வரவேற்கிறான். சரி, கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு ஒரு யூகத்தின் அடிப்படையில் வாழ்த்து சொல்லும்போது அவளுக்கும் செண்பகத்துக்கு ஒரே ஆச்சரியம். நான் இந்த தகவலை யார்கிட்டையுமே சொல்லலையே, நீ எனக்கு வாழ்த்து சொல்கிறது பார்த்தா எப்படி உனக்கு அந்த செய்தி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு செய்தி, நீ கல்யாண செய்தி சொல்ல போகிறாங்கிறத உன் நடை, உடை, பாவனை, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்தாவே தெரியுது. எப்பவுமே சுடிதார் ட்ரெஸ்ஸில் வருவேன், இன்றைக்கி சேரீயில் வந்திருக்கிறிய கல்யாண பொண்ணு மாதிரி, அதுலேருந்து தான் கல்யாணம் ஓகே ஆயிடுச்சா அப்படிங்கும்போது செண்பகமும் சிவகாமிகிட்ட ஆமாம், கல்யாணமெல்லாம் திருமணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தகவல் வந்துருச்சு, எங்கள் வீட்லேயே அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வந்து எல்லாம் கை கொடுத்து வாழ்த்து சொல்கிறாங்க. முன்கூட்டியே அத்தனை வாழ்த்து. அடுத்தது உறுதி வார்த்தை, அது கோயிலில் நல்லபடியாக நடக்கணும்னு அடுத்த மாதம் நாங்களும் கல்யாணம் நல்லபடியாக ஆரம்பிக்கணும்னு வாழ்த்து சொல்கிறோம். அப்புறம் மறுபடியும் எல்லாருமே வாழ்த்துறாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அந்த அன்னைக்கு அடுத்த மாதம் நீ பேங்க் எக்ஸாம் எழுத போகிற, அதனால் உறுதி வார்த்தை அந்த தேதியிலிருந்து அடுத்த தேதிக்கு தள்ளி வச்சிட்டோம் அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கும் நீ பேங்க் எக்ஸாம் போகிற அந்த நாளில் சரி நல்லபடியாக பேங்க் எக்ஸாமில் வெற்றிகரமாக அமையணும், பாஸ் பண்ணணும், பேங்க்கில் உனக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கணும், அதுக்கும் வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் கை கொடுத்தெல்லாம் வாழ்த்தி கலாட்டா பண்ணுறாங்க. இது எதுக்கு வாழ்த்துன்னா, நிச்சயதார்த்தம் நடக்குமில்ல அடுத்த மாதம், அதுக்கும் வாழ்த்து, அப்புறம் திருமணத்துக்கு வாழ்த்து. இப்படியே 6 மாதம், ஒவ்வொரு மாதமும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். 6 மாதம் போனதே தெரியாது. அதுக்கப்புறம் உன் ஜாதக ரீதியாக நீ சொன்ன மாதிரியே கல்யாணம் ஓஹோன்னு நடக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள கூடி குழவி பேசிக்கிறாங்க சந்தோஷமாக. அலுவலகத்தில் நண்பர்கிட்டையெல்லாம் அந்த தகவல் சொல்லிட்டேங்கிற சந்தோஷத்தில் பெருமிதமாக வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்து பேங்க் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்ட்டு இந்த கல்யாண காலகட்ட விஷயத்தில் இந்த சந்தோஷத்தில் பேங்க் எக்ஸாம் சரியாக எழுதாமல் போயிடுவோம் அப்படின்ட்டு உள்ளூராக மனதை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறான். அப்படியே நான் கொஞ்சம் சப்ஜெக்டெல்லாம் நல்லா படித்து ஒரு நல்ல செய்தி, கல்யாணத்துக்குள்ளே ஒரு நல்ல செய்தி வந்துடணும், பேங்க் எக்ஸாமில் நல்லபடியாக பாஸ் பண்ணிக்கிட்டேங்கிற தகவல் கல்யாணத்துக்கு ஒரு வெற்றி செய்தி அமையணும் அப்படின்ட்டு கண்ணு கருத்துமாக படிக்கிறான்.
அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் நல்லதாக அமையுது அப்படின்ட்டு காளகஸ்தி கோயிலுக்கு போய் ராகுகேது பரிகார பூஜை செஞ்சுட்டு வந்ததும், செவ்வாய் தோஷத்துக்கான பரிகார பூஜையெல்லாம் செஞ்சதும் நல்ல தங்குதடை இல்லாமல் செண்பகத்தினுடைய வாழ்க்கையில் நல்ல செய்திகளை வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மாவும் மனதுக்குள் நினச்சிக்கிட்டு முருகனை மனசில் வேண்டிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறான். திடீர்னு வினோத்குமார்கிட்டேருந்து ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து பேசுகிறாப்புல. சரி அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து பேசி என்ன அப்படின்ட்டு சந்தோஷமாக கேட்குறாங்க. இல்லை நாளைக்கு காலையில் முருகன் கோயிலுக்கு வந்துடு, நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். சரி சந்தோஷம் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 9 மணிக்கு முருகன் கோயிலில் மீட் பண்ணுறாங்க. சாமி கும்பிடுறாங்க, எல்லாம் நல்லபடியாக அமையணும் அப்படின்ட்டு. கோயிலில் செண்பகத்துக்கு பேரில் அர்ச்சனை பண்ணுறாங்க. அர்ச்சனை நல்லபடியாக அர்ச்சனை பண்ணிட்டு சாமிகிட்ட நல்லபடியாக வேண்டிக்க இந்த கல்யாணம் நல்லா சிறப்பாக அமையணும். அதே நேரத்தில் பேங்க் எக்ஸாமும் நீ எழுத போகிற ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க, நல்லபடியாக எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலை வாய்ப்பில் வெற்றிகரமான செய்தி நம்ம கல்யாணத்துக்குள்ளே வரணும்னு வேண்டிக்க அப்படின்னு சொல்லும்போது அதுவும் சரிதான் அப்படின்ட்டு கோயிலில் சாமி நல்லபடியாக வேண்டிக்கிறாங்க. வேண்டிட்டு மறுபடியும் கோயில் விட்டு அப்படியே வெளியே வர்றாங்க. வெளியே வந்துட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம கோயிலுக்கு வந்ததோட இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம், பைக்கில் உடனே போவோம் அப்படின்னு சொல்லும். வேறு எங்கே போகணுங்க, இதான் கோயிலுக்கு வந்தாச்சல்ல, வேறு என்ன அப்படின்ட்டு ஹோட்டலா, அதெல்லாம் வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டேனே அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, நான் அதில் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் வா அப்படின்னு சொன்னோம். சரி என்னன்னு சொல்லுங்கள், எங்கேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்லும். அது நம்ம ஜோதிடரை பார்க்க போகிறோம், உன்னோட ஜாதகத்தையும் என் ஜாதகத்தையும் ஜோதிடரை கொடுத்து மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும். ஏன் உங்களுக்கு என்ன சந்தேகமாக வந்துருச்சா, உங்கள் ஜாதகம்லாம் வந்து திருமண பொருத்தம் ஜாதக பொருத்தம் எல்லாம் அருமையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்லேயும் பார்த்தேன்னு சொன்னீங்க, இப்போ மறுபடியும் வேறு என்ன ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு, திருமண பொருத்தத்தில் ஏதாவது சந்தேகம் வந்துருச்சா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும். சே அப்படிலாம் இல்லை, திருமண பொருத்தத்துலாம் சந்தேகமெல்லாம் இல்லை, நல்ல ஜாதக பொருத்தெல்லாம் அருமையாக தான் இருக்குது. ஜோதிடரை போய் பார்த்துட்டு நம்ம உனக்கு ராசிக்கல் ஒன்று வந்து எந்த கல் ராசிக்கல் போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு போகலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று. ஓ அதுதானா, அது சந்தோஷம்தான், சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பைக்கில் போகிறாங்க. ஜோதிடர் நிலையத்தில் போயிட்டு ஜாதகத்தை கொடுத்து எந்த ராசிக்கல் போட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், எனக்கும் ஜாதகத்தில் எந்த ராசிக்கல் வேணும், செண்பகத்தோடைய ஜாதகத்தில் எந்த ராசிக்கல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று. சரி 2 பேர் ஜாதகத்தை பார்த்துட்டு வினோத்குமார் ஜாதகத்துக்கு பவளக்கல் நல்ல ராசிக்கல்லாக இருக்குது, யோகாதிபதி அருமையாக இருக்கா, திருமணத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதனால் நீங்கள் பவளக்கல் மோதிரம். செண்பகத்தோடைய ஜாதகத்தை பார்த்துட்டு கனக புஷ்பராகம் குரு பகவானுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும், கல்யாணமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், குரு பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தால் அதான் அடுத்தடுத்து மேற்படிப்பு படித்து ஒரு எக்ஸாமெல்லாம் எழுதி முன்னேறத்துக்கு வேலை வாய்ப்புக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு செண்பகமும் பேங்க் எக்ஸாம் அடுத்த மாதம் எழுதுறேங்க, அதுக்கும் நல்ல சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்ல, பேங்க் எக்ஸாமே நல்ல குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தில் நல்ல நிச்சயமாக வெற்றி பெறுவோமா, அது கனக புஷ்பராக மோதிரத்தை நிச்சயமாக போட்டுக்கோ, ஆள்காட்டி விரலில் பேங்க் எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன், குரு கடாட்சம் இருந்தால் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்ட்டு சொல்ல, எந்தெந்த ராசிக்கல் அப்படின்ட்டு எழுதி கொடுத்துருங்க ஸ்லீப்பில் அப்படின்ட்டு ஸ்லீப்பில் எழுதி கொடுக்குறாங்க. ஜோதிடருக்கும் ஒரு மரியாதை செலுத்திட்டு அவங்க 2 பேரும் வெளியே வர்றாங்க. வெளியே வந்து
அவர் எந்த கடையில் ராசிக்கல் போடணும் அப்படின்னு ரெஃபரன்ஸ் பண்ணுறாரு. நேராக அந்த கடைக்கு போகிறாங்க. எந்த விரலுக்கு தகுந்த மாதிரி அளவு கொடுக்குறாங்க, ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த கனக புஷ்பராகங்கள் எந்த தேதியில் ஒரு 3 நாள் ஆகும். அதை நாங்கள் ரெடி பண்ணிட்டு சாமி பூஜை அறையில் வச்சு நல்லா வழிபாடு பண்ணிட்டு தான் கொடுப்போம். அதனால் நீங்கள் எத்தனாம் தேதி இந்த நேரத்தில் இந்த ஓரையில் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு அவங்களும் அந்த தகவலை சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு கனக புஷ்பராக ராசிக்கல் இருக்கிற மோதிரமும் பவளக்கல் இருக்கிற ராசிக்கல் மோதிரையும் ஆர்டர் கொடுத்துட்டு சந்தோஷமாக வர்றாங்க. சரி, ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் வெளியே வாங்கன்னு கூப்பிட்டோன்னே நான் என்னமோ நினச்சிட்டேன். சரி, ஜோதிடர் பார்க்கலாம் அப்படின்னொடனே மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருக்கோன்னு கூட நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு நுட்பமாக யோசித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இது நமக்கு கல்யாண பரிசாக இந்த ராசிக்கல் மோதிரம் இருக்கட்டும், அதுக்கு தான் நான் இப்படி யோசித்தேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக அலுவலகத்துக்கு போகிறான். வினோத்குமாரும் தன்னுடைய ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஆம் நேயர்களே, இந்த கதையினுடைய அடுத்த தொடர் எப்படி கிரகங்கள் இவர்களுக்கு நல்ல நன்மைகளை செய்கிறது, வெற்றிகளை கொடுக்கிறது, இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் இவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தங்குதடையில்லாத முன்னேற்றம் வரப்போகிறது என்பதையெல்லாம் அடுத்த தொடரில் காண்போம். சிங்காரவேலனின் ஒரு பக்தனின் கதை தொடர்ந்து பாருங்கள். இது ஜோதிடம் சார்ந்த கதை. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.